ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நல்லா பாடுவீங்க, கை தட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அவன் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி அப்படியே அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ள கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்களுக்குள்ள போகும்போது ஒரு நிசப்தம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியான நேரத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நாம கேட்க முடியும். ஆழத்தில் என்ன உண்டா? அமைதி உண்டா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அமைதி இல்லை, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, நம்முடைய குடும்பத்தில் அமைதி இல்லை, நம்முடைய தேசத்தில் அமைதி இல்லை, நம்முடைய திருச்சபைகளுக்குள்ள அமைதி இல்லை. அப்படின்னா நாம இன்னும் ஆழங்களுக்குள்ள போகல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ ஆழத்துல வா, நான் அமைதியை தருவேன். அதே கடல் தான், அதே அலை தான், அதே தண்ணி தான், அதே படகு தான். அது கரையில் நிற்கும் போது அப்படி இப்படி அல்லாடும், அலைச்சலுக்கு உட்படும். ஆனால் ஆழங்களுக்குள்ளே போயாச்சுன்னா எவ்வளோ பேர் அலைகள் வந்தாலும் அப்படியே அமைதி அதன் மேலே ஏறி அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்க. என் ஆழத்தில் ஒரு அமைதி உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பாரங்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் ஒரு தெய்வ பிள்ளையினால் அமைதியாக இருக்க முடியும். கடல் அலைகள் கொந்தளிக்கிறது, சமுத்திரம் மும்முரமாய் கொந்தளிக்கிறது, காற்றுகள் வீசி கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்க முடியும்னா அந்த ஆழங்களில் ஏற்படுகிற ஒரு அமைதி. ஆமென். அதுதான் அமைதி. ஆழத்தில் என்ன உண்டு? அமைதி உண்டு.